ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜியும் கதிரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இங்கே நம்ம ராஜி நிறைய பலத்த யோசனையில் இருக்காங்க. இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, என்ன ராஜி பலமாக யோசிச்சுட்டு இருக்க போல. ஆமாம் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ராஜியும் கதிரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பலத்த யோசனையில் தான் நம்ம ராஜி இருந்திருப்பாங்க. அதனால் கதிர் கேட்டதுமே இல்லை என்னால் சொல்ல முடியாது, இங்கே பார் ராஜி ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை ரெண்டு பேரும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கோமதி எழுதுன அந்த லெட்டரை வந்து படித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோமதி கிட்ட பேசுகிறதுக்கு அவங்களால முடியல. ஏன்னா அவங்க வந்து உண்மையை மறைச்சிட்டாங்க. அதை வந்து ஏற்றுக்கவே முடியல நம்ம பாண்டியனால். கண்டிப்பாக நீ எத்தனை லெட்டர் எழுதினாலுமே கண்டிப்பாக உங்க கூட பேசவே மாட்டேன் கோமதி. இப்போ வரைக்குமே உன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு குறையவே இல்லை. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே உங்ககிட்ட நான் எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சிருக்க மாட்டேன். ஆனால் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் பாண்டியன் கால் அட்டன் பண்ணுறதே இல்லை. இப்போது இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, மயில் இங்கே பாருடி, அவங்க தான் உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா விட்டு தொலைய வேண்டியது தானே, நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாண்டி. ஆமாம் நீ வேறம்மா, போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துக்கலாம், என்னுடைய வாழ்க்கை சரியாயிடும், ஏன்னா சரவணன் மாமா கூட ஒன்று சேர்த்து வச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அப்படியா நடந்துச்சு? எல்லாருமா சேர்ந்து என்னை அந்த வீட்டை விட்டு ஒட்டு மொத்தமாக துரத்திட்டாங்கள்ல. என்னுடைய துணி மணின்னு ஒரு குண்டூசி இல்லாமல் ஒட்டு மொத்தத்தையுமே வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டாங்கல்ல. இப்போது எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லை அப்படின்றத நானே இப்போ நிரூபிக்கணுமா என்ன? என்னடி நிரூபிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாம்மா, இப்போ நான் அவங்க கூட பேசாமே இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக என்னை மறந்துடுவாங்க மாமா. அம்மா அதான் மாமாவுக்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு கால் பண்ணால் அவங்களுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாக்கி இருந்துட்டு, இங்கே பாரு மயில், உனக்கு எந்த நேரமும் அவங்க நினப்பாக தான் இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் உடம்பையும் பாரு. கோர்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம், கண்டிப்பாக கோர்ட்டில் நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து நம்ம மயிலை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கதிர் ராஜியும் ஊருக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம அதாவது கதிர் வந்து ட்ராவல்ஸுக்கு போயிடுறாங்க. ஏன்னா 2-3 நாளாக ட்ராவல்ஸ் பக்கமே நம்ம கதிர் போகல இல்லையா. அங்கே உள்ள வேலை எல்லாமே ஒரு சில வேலை பெண்டிங்லேயே இருக்குது, அதெல்லாமே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே சில மாதங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ராஜி இப்போது ட்ராவல்ஸுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியிலேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அங்கே நடு ரோட்டில் யாருமே இல்லை. அப்போ தான் நம்ம முத்துவேலும் சக்திவேலும் வண்டியில் மில்லுக்கு போகிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம முத்துவேல் பார்த்துட்டு, டே சக்தி அங்கே பாரு, யாரோ கீழே விழுந்து கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ராஜியோடது மாதிரி இருக்குது, ஒருவேளை ராஜியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு யார் மயங்கி விழுந்திருந்தா கூட நம்ம பார்க்கலாம், ஆனால் அந்த ராஜி மயங்கி விழுந்திருந்தா நம்ம எதுக்காக பார்க்கணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ என் பொண்ணு கூட நான் பேசாமல் இருக்கேன், அதனால் நான் அவளுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா கூட நான் பாட்டுக்கு விட்டுட்டு வந்துடும்னு நினைக்கிறியா? ஏன் சக்தி, நீயும் ராஜியை பெத்த பிள்ளை மாதிரி தான் நினச்ச அப்படின்னு சொல்லவும், அண்ணே தெரியுதுண்ணே அதெல்லாம் அப்போது, ஆனால் அந்த ராஜி கோமதி மாதிரியே ஓடி போயிருக்கா. அந்த ஓடுகாலிங்களோட சவகாசமே நம்மளுக்கு வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சக்தி, இந்த மாதிரி நேரத்துலலாம் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. வா வா ராஜிக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியே எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ராஜி எந்திரிக்கவே இல்லை. பக்கத்தில் போய் தண்ணி வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் கிட்டே கொடுக்குறாங்க. அதாவது சொல்கிறாங்க, சக்திவேல் பயங்கர கடுப்பில் போயிட்டு தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வராங்க. இப்போது தண்ணியை முகத்தில் தெளிக்கவும் அப்போ கூட நம்ம ராஜி எந்திரிக்கவே இல்லை. நம்ம முத்துவேலுக்கு ரொம்பவே பரிதவிப்பாக இருக்குது, ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஐயோ ராஜி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போது ஃபோன் பண்ணி, அதாவது அவங்க மில்லுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே வந்து காருங்கள்லாம் நிறையவே இருக்குது. ஒரு டிரைவரை கார் எடுத்துக்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போது நம்ம சக்திவேல் முத்துவேல் 2 பேரும் சேர்ந்து ராஜி கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போது டாக்டர்கிட்ட என் பொண்ணு தான் இது அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. முத்துவேல் வந்து
என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மயங்கி ரோட்ல விழுந்து கிடந்தா. தண்ணி முகத்துல போட்டுமே அவ எந்திரிக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு பாருங்களேன். என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம முத்துவேல் வந்து ரொம்பவே ஆதங்கத்தோட சொல்லவும், உடனே டாக்டர் இருந்துட்டு சின்னதா மயக்கம் தான் இது. நீங்க கவலைப்படாதீங்க. நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க டாக்டருமே இப்போ ராஜிய செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ செக் பண்ணி பார்த்ததுல ராஜி பிரெக்னன்ட்டா இருக்கிற மாதிரி நம்ம டாக்டருக்கு தெரியுது. சரி நம்ம நார்மலா செக் பண்றத விட ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனிங்குமே பண்ணி பார்க்குறாங்க. அதில கன்ஃபார்ம் ஆயிடுது நம்ம ராஜி வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராஜி மயக்கத்துலேருந்து இன்னும் எந்திரிக்கவே இல்ல. ஏன்னா, அவங்க ட்ராவல்ஸ்க்கு போகணும். நெறைய வேலை இருக்கு அப்படின்றதுக்காக சாப்பிடாம கூட கோமதி எத்தனையோ டைம் சொல்லியிருப்பாங்க. ஆனா, சாப்பிடாம கூட நம்ம ராஜி வந்து கிளம்பி வந்ததுனால தான் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. மயக்கம் போட்டுமே கொஞ்ச நேரத்தில கூட எந்திரிக்க முடியல தண்ணி தெளிச்சு கூட. அதனால இப்போ ட்ரிப்ஸுமே போட்டு விட்டுருக்காங்க. இப்போ இங்க டாக்டர் வந்து "நீங்க தான் முத்துவேலோ அது ராஜியோட அப்பாவா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட கேட்கவும், முத்துவேலுமே "ஆமாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆகல. நீங்க கவலைப்படுற மாதிரியெல்லாம் ஒரு விஷயமும் அங்க நடக்கல. நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் இது." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன டாக்டர் சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ராஜி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. நீங்க என்னடான்னா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி சொல்றீங்க." அப்படின்னு சொல்லவும், உடனேங்க டாக்டர் இருந்துட்டு, "ஆமாங்க, உங்க பொண்ணு பிரெக்னென்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு ரெட்டை குழந்தை." அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சொன்னதுமே இத கேட்ட நம்ம முத்துவேலுக்கு பயங்கர சந்தோஷம். "என்ன டாக்டர் சொல்றீங்க? ரெட்டை குழந்தையா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பூரிப்பா அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா எங்க சக்திவேலுக்கு அப்படியே கொழுந்து விட்டு பத்திக்கிட்டு எரியுது. உடனே இங்க நம்ம முத்துவேலுக்கு பயங்கர சந்தோஷம். "டாக்டர் நீங்க சொல்றது உண்மையா?" "சார் நான் எதுக்காக சார் பொய் சொல்ல போறேன்? உண்மைதான் சார். உங்க பொண்ணு பிரெக்னென்ட்டா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்வின்ஸ் தான் அவங்களுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியல. உடனே சக்திவேலை கட்டி பிடிக்கிறாங்க. சக்திவேலை தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க. டாக்டர் இருந்துட்டு, "சார் உங்களோட சந்தோஷத்தை நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னா இது ஹாஸ்பிட்டல். பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க நம்ம சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. "அண்ணா என்னண்ணா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ சின்ன குழந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணா இறக்கி விடுண்ணே. எனக்கு கீழ எதுவும் போட்டுற போறேண்ணே. உன் பொண்ணுக்கு குழந்த பொறக்க போகுதுன்னு சொல்லிட்டு என் மண்டைய உடைச்சு போட்டுற போறேண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் சக்தி என்னடா அப்படியெல்லாம் பேசுற? பின்னென்னண்ணே நீ ஓவரா தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் இதெல்லாம் ஆக்டிங்லடா. நான் தாத்தாவாக போறேன்டா. ஆமா. நீ ஏதோ போலீஸ் ஆகுறேன் இது கலெக்டர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட சந்தோஷப்படலாம். தாத்தாவாயிருக்க அதுக்கு இவ்வளோ சந்தோஷமாண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. இப்போ புரியாதுடா. நீ வேணா அதாவது குமாருக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை பொறக்கிறப்ப தான்டா இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு புரியும். ராஜி கர்ப்பமா இருக்கா. மனசுக்கு அம்புட்டு நிறைவா இருக்குடா சக்தி." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க சக்தியில இருந்துட்டு, "அண்ணே இங்க பாருண்ணே நம்மளோட பகைய மறந்துட போற. டேய் பகைய பாரு அத்தை பாரு. அ ஏண்ணே இப்படி பேசுற? இந்த ராஜி பண்ணது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியாண்ணே? டேய் ஒண்ணுமே இல்லடா. நம்மளா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட, கதிர் மாரி ஒரு நல்ல மாப்பிள்ளை ராஜிக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. அது வந்து எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் ராஜி என்னுடைய பிள்ளை ஆயிட்டாளேடா. எம்புட்டு நாளைக்கு தான் கோவத்தோட நம்மளும் பகையோட இருக்கிறது. விட்டு தள்ளுடா. குழந்த பொறந்தா எல்லாரோட மனசும் மாறிடும்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லவும், "அண்ணே கோமதி கூட தான் நம்ம கழுத்த அறுத்துட்டு ஓடிப்போனா. அவளுக்குமே 4 குழந்த பொறந்திருக்கு. பொறந்து தடி மாடுங்க மாரி வளர்ந்து, இப்போ கல்யாணம் ஆகி எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்கண்ணே. அப்போ அவங்க கோமதிய மட்டும் மன்னிக்க மாட்டியாண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் அது எனக்கு அப்ப புரியலடா. இப்போ அப்பாவா இருந்து பார்க்குறப்ப தான்டா எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது. உனக்கு அதெல்லாம் சொன்னா தெரியாது. நீ அனுபவிச்சா தான் புரியும். சரி நான் போய் ராஜிய பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி நம்ம முத்துவேல் இங்க ராஜிய பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க. ராஜி இன்னுமே கண் விழிக்கவே இல்ல. ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த சக்திவேலுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ முத்துவேல் வந்து, "ராஜி எந்திரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து எந்திரிக்கவே இல்ல. முத்து இருந்துட்டு, "ராஜி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ கர்ப்பமா இருக்குன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது மட்டும் இல்லாம உனக்கு ரெட்டை குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே நான் ஆகாயத்துல பறக்க ஆரம்பிச்சுட்டேன் ராஜி. இனிமே உன்னை எக்காரணத்து கொண்டும் நான் திட்டவே மாட்டேன். உன்னை நான் எப்பவுமே சந்தோஷமா பார்த்துப்பேன் ராஜி. இந்த அப்பாவ தேடி நீ எப்ப வேணாலும் வரலாம். இந்த அப்பாவ
அப்பாவோட ஒட்டுமொத்த பாசமும் உனக்கு எப்பவும் இருக்குது. நான் நிறைய உனக்கு அந்த பாசத்தை கொட்டி கொட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து பேசிக்கிட்டு இருக்கவும், இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இங்கே நம்ம ராஜி வந்து கண் விழிச்சிடுறாங்க. எதிரில் நம்ம முத்துவேல் இருக்கிறத பார்த்துட்டு, அப்பா நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? நான் ட்ராவல்ஸ்க்கு தானே போயிருந்தேன். அம்மா ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. ஆமாம் ராஜி, நீ போகிற வழியிலேயே மயங்கி கிடந்த, நான் பார்த்துட்டு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா? அப்போது என் மேலே உங்களுக்கு எக்கச்சக்கமான பாசம் இருக்குல்ல அப்பா. இனிமேல் நீங்கள் என் கூட இப்படியே பேசுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. எப்போவுமே என்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து கண் கலங்குறாங்க. இங்கே பாரு ராஜிமா, நீ கண் கலங்கக்கூடாது. இனிமேல் எப்போவுமே நீ அழுகவே கூடாது. இந்த அப்பா எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. ராஜி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டதுமே நம்ம முத்துவேல் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ராஜிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல், அப்பா எனக்கு எதனால் மயக்கம் வந்தது ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி, நீ கர்ப்பமாக இருக்க ராஜி, நீ ரெட்டை குழந்தையே இப்போ வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ராஜியும் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் ராஜி, இப்போ தான் டாக்டர் செக் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஜிக்குமே அளவு கடந்த சந்தோஷம். அப்பா நினைக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ஆமாம், நீங்கள் இனிமேல் என்கிட்ட கோச்சிக்க மாட்டீங்கல்ல? இல்லைடா தங்கம், நீ இப்போது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். தயவு செஞ்சு உன் கண்ணில் இருந்து தண்ணி ஒரு சொட்டு கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா சித்தப்பா எங்கப்பா, நீங்கள் மட்டும் தனியாக வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானும் வெளியே இருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. கூப்பிடுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. டே சக்தி சக்தின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னென்ன நீ வாடா, ராஜி பார்க்கணுன்னு சொல்கிறா. அண்ணே பார்த்து பேசிட்டு வாண்ணே, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு வெளியே வந்து இங்கே நம்ம சக்திவேலோட கையை பிடிச்சி உள்ளே தரன்னு கூட்டிகிட்டு வராங்க இழுத்துக்கிட்டு. என்னென்ன நீயே பேசிட்டு வாண்ணே, என்னால் உன்ன மாதிரியெல்லாம் பகையை மறந்துட்டு என்னால் நடிக்கலாம் முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா நீ, ராஜி உன் கூட பேசணுன்னு ஆசைப்பட்றா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போலாம் மில்லுக்கெல்லாம் போகிறது கிடையாது. நம்ம ராஜியை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மில்லுக்கு போக போகிறோம். அதே எப்படின்னா கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைய தனியாக நம்ம அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அப்படியே சக்தி வேலால் இதை தாங்கிக்கவே முடியல, ஜீரணிக்கவும் முடியல. அண்ணே நீ ஓவராக போய்கிட்டு இருக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ராஜி இருந்துட்டு, சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. சித்தப்பா நான் நான் அம்மாவாக போகிறேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அம்மாவாக போகிறதெல்லாம் ஒரு விஷயமா? ஏதோ போலீஸ் ஆகி வந்து எங்கள் முன்னாடி நின்றுருந்தா கூட ஊர் முன்னாடி எங்களுக்கு பெருமையாக இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு என்கிட்ட கேவலமாக சொல்லிக்கிட்டு இருக்க, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிடுறாங்க. ராஜுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. நம்ம முத்துவேல் இருந்துட்டு, டே சக்தி என்னடா என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? ராஜோட மனசு கவலைப்படாதா? அண்ணே நான் உண்மையாக தானே நான் சொன்னேன். நான் இவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நம்ம பிரம்மாண்டமாக ஊரையே கூட்டி எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் இவ ஓடி போனா. அன்றைக்கி நம்ம எல்லார் முன்னாடியும் எம்பிட்டு அவமானப்பட்டு நின்றோம். அப்போது நமக்கு எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருந்திருக்கும். அந்த அசிங்கத்தெல்லாம் துடைக்கிற மாதிரி இவ ஏதோ போலீஸ் ஆகிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் அம்மாவாக போகிறேன், அம்மா ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அசிங்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கானே, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. டே சக்தி நீ பேசுகிற விதமே சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே நான் எதுவுமே பேசுகிறேண்ணே, வாயை மூடிக்கிட்டு நான் பாட்டுக்கு வெளியே சிவனே நிற்கிறேன், தயவு செஞ்சு என்னை திரும்பவும் உள்ளே கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து பயங்கர கோவமாக அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, ராஜி நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா, சக்தி ஏதோ கோவத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. விடுங்கப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இருமா டாக்டரை கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம ராஜியை கதிரும் முத்துவேலும் நம்ம சக்திவேலும் முத்துவேலும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல்ல அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ராஜிக்கு வந்து அதாவது கதிர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசெல்லாம் தவிக்குது. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னால் ஆத்தா கிட்டலாம் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முத்துவேல் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜியுமே இப்போது அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம ராஜியும் அதுக்கப்புறம் முத்துவேல் சக்திவேல் இவங்க 3 பேருமே ஒன்றா வரதை பார்த்த நம்ம அப்பத்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது அதிசயம், இது கனவா நினவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
அப்போ தான் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என்ன அத்தா இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா இது ராஜியா இல்லை வேறு யாராவதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அத்தா இது ராஜி தான் அத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா இது அதிசயமாக இருக்குது, ராஜியை ஏற்றுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அவளை என்னென்னமோ சொல்லி சண்டையில் கூட விட்டுட்டு இப்போ தானே சண்டை போட்டுட்டு வந்தோம், அதுக்குள்ளே என்ன அத்தா நடந்து முடிஞ்சதெல்லாம் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க, நீ பக்கம் போ, ராஜி கீழே அது சோஃபா மேலே உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன முத்து இவ்வளோ இதாக பார்த்துக்கிறான் ராஜியே, டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சக்தி கிட்ட, டேய் சக்தி என்னடா ஆச்சு உன் அண்ணனுக்கு, ஆ என் அப்புறமா எதனா என் வாயிலிருந்து சொல்லிடுவேன், கவன் போ அத்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. என்ன சக்தி கோவமாக கடுகடுன்னு எரிஞ்சு விழுறான். ஆனால் முத்துவேல் இவ்வம்பிட்டு சந்தோஷமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வழக்கத்துக்கு மாறா ராஜி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். என்ன இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம வடிவு மாறியெல்லாம் வராங்க. உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, ராஜி கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு ட்வின்ஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம அப்போத்தான் வடிவு மாறினே இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜியோட அம்மா வந்து ராஜியை கட்டி பிடிச்சி, ராஜி உண்மையாவா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குடும்பமே இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்ம முத்துவேலுக்கு ஒரு கால் வருது, மில்லில் இருந்தால் வருது. இப்போது இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு ராஜிக்கிட்ட, ராஜி எனக்கு ஒரு வேலை வந்துடுச்சு, நான் கிளம்புறேன், நீ அம்மாவை உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போட சொல்லி சாப்பிடு சரியா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலை கூட்டிக்கிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து மில்லுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே அப்போத்தான் இருந்துட்டு, ராஜி மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது ராஜி, உனக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சதுமே முத்து இப்படி குழந்த மாதிரி மாறிட்டானே. ஆமாம் அப்பத்தா ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஹாஸ்பிட்டலில் என்னை எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கினாரு தெரியுமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரி அப்பத்தா, நான் இந்த விஷயத்த கதிர்கிட்ட சொல்லிடுறேன், இன்னும் கதிர்க்கு கூட தெரியல. கதிர்க்கு தெரியாதா? ஆமாம் அப்பத்தா, நான் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ தான் மயங்கி விழுந்திருக்க போல். அப்போ தான் சித்தப்பாவும் அப்பாவும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த விஷயமே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் யாருக்குமே தெரியல. நான் கோமதி அத்தைக்கிட்ட வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்கிட்டையுமே சொல்கிறேன், அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி ரொம்பவே ஆசாசியாக கதிர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் நம்ம கதிர் இல்லை, ஏன்னா ட்ராவல்ஸ்லேயே இருக்காங்க. வீட்டில் பாண்டியன் கூட கடையெல்லாம் இழுத்து சாத்திட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்ம கதிருக்கு ட்ராவல்ஸில் நிறைய வேலை இருக்குது போல், அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரே அடியாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது ராஜி வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, ராஜி உனக்கு என்னடி ஆச்சு, எதுக்காக இப்போது இப்படி யாரையோ தேடிக்கிட்டு இருக்க, நான் இங்கே தாண்டி இருக்கேன், வேறு யாரை தேடுற? அத்தை அது வந்து கதிர் இன்னும் வரலடி, அவன் லேட்டாக வருவானோ என்னவோ தெரியல, இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. சரி கால் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் கதிர்க்கு கால் ரீச் ஆகிறதில்ல. ஐயோச்சே, அவன்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ ஆசையாக இருப்பான்னா என்ன, இவனுக்கு ஃபோனே ரீச் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, ராஜி என்னடி நீ ஒரு மார்க்கமாகவே சுற்றிக்கிட்டு இருக்க, ஆமாம் எதுக்காக கதிரை இவ்வளோ ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை அது கதிர் வரட்டும், அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம் அத்தை. அது மட்டும் இல்லாமல் உன் அண்ணனுங்க, அதான் என் அப்பாவும் சித்தப்பாவும் என்னை எம்பிட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசினாங்க. இனிமேல் அப்பா என்கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க, இனிமேல் பகைன்றதே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி சொல்லவும், இதெல்லாம் நீ கனவுல சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன்டி, நீ என்னமோ ஏதோ கனவு கண்டுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை உங்கள் மேலே சத்தியமாக நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கான ரீசனை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், கதிர் வந்தால் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லுடி, என் அண்ணனுங்க உங்ககிட்ட நல்ல விதமாக பேசியிருக்காங்க, அதை நீ என்கிட்ட சொல்லுடி, முதல்ல என் பையன்கிட்ட எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாத்த உங்கள் பையன் தான் முக்கியமான ஆள், உங்கள் பையன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த மற்ற எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையேடி, ஏன்டி இப்படி என்ன மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை இன்னும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிங்க அத்தை, அதுக்குள்ளே கதிர் வந்துடுவான், அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையுமே ஒட்டுமொத்த பேர் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு.
சரிடி, நானும் எம்பிட்டு நேரம் தான் வெயிட் பண்ணுறது. ஏன் அண்ணனுங்க பேசியிருக்காங்கன்னு சொல்கிறேன். என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் ஆவலாக இருக்குது. நீயும் சொல்ல மாட்டேங்கிற. இந்த கதிர் பையனும் வந்த பாடு இல்லை. எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே நம்ம கதிர் வந்துடுறாங்க. கதிர் வந்ததுமே இங்கே பாண்டியன் முன்னாடி எல்லார் முன்னாடியுமே இங்கே ராஜி யார் இருக்காங்க இல்லைன்னு கூட பார்க்காம ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏய், என்ன பண்ணுற ராஜி, எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கதிர் இருந்துட்டு, ராஜி அப்பா இருக்காரு, ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் வேலைக்கு வந்துடுறாங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் சொல்கிறாங்க, அது கதிர், நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம கதிர் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நம்ம ராஜியுமே பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்போது கோமதி கேட்குறாங்க, அப்போது நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் என்னன்னு தெரியுமாடி? ஆமாத்த, நான் கர்ப்பமாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்பாவோட மனசே மாறிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏய், என்ன சொல்கிற ராஜி, உண்மையாவா? கதிர், உண்மையாக தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பொறுக்க போடுறது ஒத்த குழந்தை கிடையாது, ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே எல்லாருமே மெய் மறந்துடுறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே. ஏய், என்னடி சொல்கிற, அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுக்குறேன்? ஆமாம் அத்தை, எனக்கே இது அதிர்ச்சி தான். என் வயிற்றில் ரெட்டை குழந்தை இருக்க போகுது அத்தை, இருக்குது அத்தை. சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு 2 பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. வீட்டில் மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, நீ இந்த மாதிரி டைமில் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கடி. மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, இந்த விஷயத்த மீனா கிட்ட சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு உடனே கால் அடிக்கிறாங்க. மீனாவுமே அட்டன் பண்ணி சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், உடனே கிளம்பி நீ வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்த, இந்நேரத்துக்கு நான் எப்படி வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, இப்போல்லாம் வேண்டாம், நாளைக்கு நீ போ, இந்நேரத்துக்கு எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவார். என்னத்த திருதுப்புன்னு வர சொல்கிறீங்க, நாளைக்கு வேணால் வரட்டுமா? ஏய், நீ இப்போவே வந்தாகணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, சரிங்க அத்தை, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில்கிட்ட போயிட்டு, ஏங்க உங்கள் அம்மா உடனே கிளம்பி இப்போ வீட்டுக்கு வர சொல்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக? எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வேலை முடிச்சுட்டு வீட்டில் தான் சும்மா தானே இருக்கீங்க, என்ன வேலை? தூங்குற வேலை தான், தூங்குறோம் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது செந்தில இழுத்துக்கிட்டே இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு மீனா வந்ததுமே நம்ம ராஜி போயிட்டு மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா அதுக்கா எனக்கு எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உன் வாயால் தான் சொல்லணும், சொல்லு ராஜி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஏ ராஜி, என்னடி நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறத எல்லாத்தையுமே நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ரொமான்ஸ் எல்லாம் தாண்டி முதலருவெல்லாம் முடிஞ்சு இப்போது குழந்த அளவுக்கு வந்திருக்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, ஏய் மீனா, ஒத்த குழந்தை இல்லடி, ரெட்டை குழந்தை ராஜிக்கு பிறக்க போகுது. ஏய் ராஜி, உண்மையாவா? ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இனிமே நம்ம ராஜி, சக்திவேல், முத்துன்னு இவங்க எல்லாருமே சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முத்துவேல் கோமதி கூட பேசுவாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் ராஜி கூட இனிமேல் அவங்க ரொம்ப க்ளோஸாக தான் இருக்க போகிறாங்க. ராஜி ஆசைப்பட்ட மாதிரி இனிமேல் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போய்கிட்டு வரலாம். இன்னொரு சைடு பழனிக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. உடனே இங்கே சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க, சுகன்யா, நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் ராஜிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடுறேன். எதுக்காக? என்ன நமக்கா குழந்த பிறக்க போகுது? இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் அங்கே போகவே கூடாது. உங்களை அவமானப்படுத்தின வீடுன்னு கூட நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் சூடு சொல்கிறேன்னு எதுவுமே இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஏய் சுகன்யா, உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை? ஏன் நீ இம்பிட்டு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம
பழனி இருந்துட்டு சாரி நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் போயே தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பேச்சை மீறி இங்கே நம்ம பழனி வந்து இப்போது பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம சுகன்யாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இவங்களை நம்ம திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக வராங்க. தேங்க்யூ.